சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை திருமாவளவன் அவர்களிடம் இருந்து ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவுடனான கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் உறுதி செய்வதற்காக இன்று அறிவாலயத்தில் ஆலோசனை நடைபெற்றது. சுமார் 10 தொகுதிகள் திருமாவளவன் கேட்டுள்ளார். ஸ்டாலின் அவர்களோ ஒற்றை இலக்க தொகுதிகள் தான் கொடுக்க முடியும். காங்கிரசிற்கு மட்டும்தான் இரட்டை இலக்க தொகுதி, மற்ற கட்சிகளுக்கு ஒற்றை இலக்க தொகுதிதான். 2021 சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே 6 தொகுதிகள் எந்த தொகுதிகளில் வேண்டுமானாலும் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு வாக்குறுதியையும் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் 10 தொகுதியில் இருந்து 8 தொகுதிக்கு வந்துவிட்டார் திருமாவளவன் அவர்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ சொன்னதை திரும்ப சொல்வதற்கேற்ப 6 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூடாது, ஒரு தொகுதி குறையாது, சொன்னபடியே 6 தொகுதிகளைத்தான் நாங்கள் கொடுப்போம் என்பதையும் உறுதியாக ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார். திருமாவளவனுக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த முறை நாம் பெரும் படைகளுடன் இருக்கிறோம், 8 தொகுதிகளாவது பெற்றுவிடுங்கள், இல்லை என்றால் நமது கட்சிக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறிவிடும். மது ஒழிப்பு மாநாடு என்பதை ஒட்டுமொத்த திருச்சியை திரும்பி பார்க்கும் விதமாக நடத்தினார் திருமாவளவன் அவர்கள். திமுகவின் மாநாட்டிற்கோ காங்கிரசின் மாநாட்டிற்கோ இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் வந்திருக்காது. திருமாவளவன் நடத்திய கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினை அதிர்ச்சியடைந்தார். எவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்கள் கூட்டி வந்தாலும் 6 தொகுதிதான் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார். இதுவே திருமாவளவன் அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் சுமார் 50 தொகுதிகள் வரை போட்டியிருக்கலாம். அமைச்சர்கள் பதவி, ஏன் துணை முதல்வர் பதவி கூட விஜய் அவர்கள் கொடுப்பதற்கு முன்வந்தார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் விசுவாசியாக ஸ்டாலினுக்கு நான் இருப்பேன் என்று தெரிவித்திருந்தார். இது திருமாவளவனின் நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 8 தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயம் விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் கடும் கோபமடைவார்கள் என்பது திருமாவளவனுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் ஸ்டாலினுடன் அழுத்தமாக ஆலோசனை நடத்தி முடிவுகளை வெளியிடுங்கள் என்று தெரிவித்துள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தை நிச்சயம் வெற்றியாக மாறுமா அல்லது கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியேறுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.